ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அத நான் கண்ண முடித்தான் காட்டுவேன். நீ மோப்ப முடிச்சு இதுல என்ன வார்த்தையே இல்ல பேசுறது. வாய் அடைச்சு போச்சு. வந்து சந்தோஷம். எல்லாத்துக்கும் வணக்கங்க. எங்கடா ஐஸ் எப்பவும் வணக்கம் சொல்லி ஐஸை காணன்னு பாக்குறீங்களா? ஐஸும் எங்க அம்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கடைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஐஸுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் இருக்க போகுது. அது என்னன்னா வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். அதை நீங்களும் ஓபன் பண்ணும்போது நீங்களும் பாருங்க. கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்க பாருங்க, பெரிய கிஃப்ட் தான். கையில தூக்கம் இல்லையே. கல்யாண நாளுக்கு வந்து கிஃப்ட் சொன்னோம் பார்த்தீங்களா? இதுக்குள்ளதான் வந்து அந்த காஸ்ட்லியான கிஃப்ட் இருக்கு. ஐஸ் வந்து கடைக்கு போயிருச்சுங்க. கடைக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு நான் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடையில் வேலையாக இருந்தாங்க. நான் வந்தது என்ன தெரியாது. நான் ஈரோடு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஈரோடு போயிட்டு அப்படியே வரும்போது நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்குள்ளதாங்க அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கான கிஃப்ட் இருக்கு. 1.5 லட்ச ரூபா கிஃப்ட், 1.5 லட்ச ரூபா கிஃப்ட்னு சொன்ன பார்த்தீங்களா? அதோட ஒரு 20,000 கம்மி தான். இதுக்குள்ளதான் அந்த கிஃப்ட் இருக்கு. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து வீட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு என்ன சொன்னா, நீ கடையிலேயே ரைஸ், நான் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. சரி நாமளும் ஒட்டுக்கா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. இப்போ மணி 1:30 ஆச்சு. நான் ஃபோன் பண்ணலாங்க. ஹலோ, எங்க ஐஸ் வீட்டுல காணோம்? கடையில இருக்கோம். கடைக்கு போயிட்டு எல்லாருமே, நானு அத்தை பாப்பா எல்லாமே. அதான் இன்னும் வரலையா? பேக்கிங் வேலை இருந்ததுல, அதனால அங்க வந்துட்டோம். சரி ரைட். சரி வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம். வந்துட்டேன். வந்துட்டீங்களா? வந்துட்டேன். வாங்க சாப்பிடலாம். பசிக்குது வேற எனக்கு. நீங்க சாப்பிடல தானே? இல்லையே, நீங்க வந்தக்கப்புறம் சாப்பிடலாம் தான் இருந்தோம். சரி சரி வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் பசிக்குது. சரி 10 நிமிஷம் வரோம். சரி சீக்கிரம் வா. அவ்வளோதாங்க, வரட்டும். நான் அப்படியே வந்து வீடியோவில் எடுக்கிறேன். நான் கிஃப்ட்டுன்னு முதல்ல சொல்லலை. வரட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு கிஃப்ட்டை பற்றி சொல்லலாம். ஐஸு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அங்கே வந்துட்டுருக்குறாங்க. நான் காட்டுற மாதிரி இருக்குதா? அங்கே வந்துட்டுருக்காங்க. சரி வாங்க நம்ம அப்படியே போயிட்டு விளாக் எடுக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். கடையிலேருந்து வந்துட்டீங்களா? நம்ம கடைய இல்ல என்ன ஆட்டுறா வீடியோவை கடையில வந்து விளாக் போடலான்ட்டு. சரி இப்ப சாப்பிட்றதுல ஆரம்பிச்சுக்கலாம். பழைய சோறு கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கிறீல்ல, அது சாப்பிட்றதுல இருந்து ஆரம்பிச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. பச்சை மிளகா வறுத்துக்கலாம். ஏன் சாமி நடந்து வரணும் மாதிரி தூக்கிட்டு வந்துட்டீங்களா? வெயில் அடிக்குது சாமி. சரி நடந்து இறக்கி விடுங்க. நடந்துதான் வரட்டுமே. எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லி ரைஸ். எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பயங்கர வெயில். அங்க இருந்து கடையில இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள சாம்பல் ஆயிருவோம். பங்குனி சித்திரையாட்டம் வெயில் அடிக்குது. வெயிலாட்டமா அடிக்குது. ஆடி மாசம் மாட்டமா இருக்குது. அப்படி அடிக்குது வெயில். வெளியே போயிட்டு வர முடியும். அதான் ஒரு பக்கம் மழை பெஞ்சு தண்ணி போகுது, நம்மளுக்கு வெயில் கொளுத்து. மும்பைல எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளம் போகுது அந்த அளவுக்கு. நமக்கு வெயில் அந்த அளவுக்கு. வேற செடி போடலாம் கருமாட்ட இருக்குது. மழையே ஆசையா போட்டிருக்கோம். எங்க இந்த வெயில பார்த்தா பயமா இருக்கு. அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு கல்யாண வாழ்த்து எக்கச்சக்கமான. சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு என்ன முடியாது. அவ்வளோ பெருசு வரைக்கும் எல்லாருமே மனசார எல்லாருமே வந்து கல்யாண நாள் வாழ்த்து சொல்லிருந்தீங்க. சொன்ன எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஒரு கை தாங்க இருக்குது. ஒரு கை ரொம்ப நன்றிங்க. அப்புறம் வந்துட்டு கடைக்கு போறதுக்கு முன்னாடி வந்து எங்க ஐஸுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ். கல்யாண நாளுக்கு வந்து நான் கிஃப்ட் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கிஃப்ட் வந்து அன்னைக்கு போட்ட அன்னைக்கு என்னமோ சொன்னாரு. பிரியாணி தான் வந்து இவர் சொன்ன மாதிரி எனக்கு தூக்கமே வரலைங்க. என்ன சொல்லவே இல்ல. கடை
கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். என்ன சோப்புல எல்லாம் வச்சிருக்கறியா? இருக்குது இருக்கு. அது வந்து சோப்புலயா என்ன டைமண்ட் போறமா டைமண்ட் ரிங். ஏ தம்பி தங்கமா? தங்கம் தான். சங்கிலியா? தங்க நான் தாமா தங்கம். நான் தங்கம். ஏனி தங்கத்தை தான கொடுத்தீங்க. ஒரசி பாக்கல தங்கம் அப்படியே ஒரு கல் எடுத்துட்டு ஒரசி பத்திரையா வரக்கும். அது சிவப்பு தங்கம் ஆயிரும். என்ன இருக்கு? போனவே இருக்கு. போனியே வாங்கிட்டு வந்தீங்களா? உள்ள இருக்கு. வந்துட்டு கண்ண மூட. ஒண்ணைக்கார செல்போன் தான் இருக்கு. அந்த நீங்க எடுங்கம்மா. கிஃப்ட் பாப்பமா. கண்ண மூடிக்க. கண்ண மூடிட்டு கதவு தர. ஓட்டையில தெரியுது. ஓட்டையில தெரியுதா? ஓட்டையில தெரியுதா? ஓட்டை தெரியுதுன்னு கண்ண முடிச்சிட்டு இருக்கறியா உள்ளுக்க? கண்ண மூடிக்கோ. என்னங்க? கதவு திறந்தா தானடி இருக்கு. உள்ள என்ன சோப்புல இருக்குன்னு பார்த்தா காட்டி யானையா கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கேன். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் பயம். அட போடி. உள்ள போய் வேற ஏதாவது இருக்கா? ஒண்ணு இல்ல. இங்க போ. அப்படியே வா. எங்க? அப்படியே மேல கை நீட்டு. என்னது? மேல கை நீட்டு. அதுல மேல மேல அதான் அந்த இந்த இடத்துல ஒரு பட்டனாட்ட தெரியுதா? என்னடா சுச்சி பாக்ஸ் காட்டுற? இல்ல அது கீழே பட்டன. இல்ல இது இதம்து. இன்னும் ஒயர் ஆமா தெரியும் சொல்றேன். நான் மியூசிக்ல வரேன். அப்பா வெயில் ஒண்ணும் தாங்க முடியல. ஆடா ரொம்ப தான் வர. இந்த ஃபேன் நீங்களே வந்து போட்டா ஓடாதா? அத பாரு. டட டட டடா. இது என்னது? பாக்ஸ். ஹேப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. பெருசா இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்கு? உள்ள என்ன இருக்கு? என்னடா வெயிட் இல்ல. வெயிட்டா முக்கியம். காஸ்ட்லியான பொருள் வெயிட் லேசா தான் இருக்கும். இவ்வளவு வெயிட் இல்ல. ஹேப்பி கல்யாண நாள் வாழ்த்துக்கள். Thank you. ஆனா என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா வெறும் டப்பா எடுத்துட்டு போதே ஏமாத்தி போடு. உள்ள வெறும் பேப்பரா போட்டு தூக்கி பாருங்க. வெயிட் இல்ல. வெயிட் காஸ்ட்லியான பொருள் வெயிட் இருக்காது. அது வெறும் டப்பா வாடா. சரி உட்காருங்க. பாத்தீங்களா? அதையும் சந்தேகப்படுறேன். சரி பிரிங்க. சேர் புட்டிட்டு பிரிக்கணும். ஆமா அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தெய்வீகமான பொருள். அதனால வந்துட்டு சாமி போட்டாவா? சாமி போட்டா பழசாய் போட்டா அன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்க. என்னங்க அந்த ஃபேனை எங்களுக்கு நேரா பிடிக்குங்க. எனக்கு தான் நான் ஃபேன் போட சொன்னேன். அவன் நாங்க வெயில அங்க இருந்து வந்து பேசி போட்டது. என்னமா இருக்கு? என்னன்னு தெரியலையே. தொடங்க. இப்ப எதுக்கு பம்புறீங்க? ஏமாத்துறானே வெறும் அந்த கல்யாணத்துல அம்மா ஓபன் பண்ணுங்கம்மா. ஐயோ இவன் வேற. சரி எங்க? வெறும் டப்பாவா இருக்கட்டும். மிச்சி டப்பா. வெறும் டப்பா எல்லாம் இல்ல. நீங்க ஓபன் பண்ணு. கிஃப்ட முதல்ல பாருங்க பிரிச்சு. இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா முதல்ல இன்ட்ரெஸ்டா வாங்கிட்டு ஒரு சந்தோஷப்படணும். ஆனா நீங்க கொஞ்சம் வில்லங்கமான ஆளா? அதுதான் எங்களுக்கு தோணு. ஸ்வீட் பிக்கிஸா? வாவ் யூ பாரு. ஆஹா பிஸ்கட். ஸ்வீட் பிக்கிஸ் மாதிரி. ஆமா அன்னைக்கு வந்து வெளிநாட்டுல வந்து சாக்லேட் அது மாதிரி நினைச்சாங்க. அந்த மாதிரி தான். ஆனா அது வெயிட்லெஸ் சாக்லேட். என்னடா உள்ள ஒண்ணு? என்னங்க கடைசியா இட்லிக்கு கேட்டி சட்னி தான் வச்சிருக்கீங்க. அது ஒரு வீடியோல பாத்துர்க்கேன். அது இன்னும் வெயிட் கம்மியா இருக்குது. வெயிட் அதிகமா அதோட வெயிட் அதிகம். என்னன்னு ஒரு கெஸ்ஸிங் பண்ண பார்க்கலாம். இத பிரிக்காத. பிரிக்கிறதுக்கு முன்னாடி பிரிச்சினா பாத்துருவே. என்ன கிஃப்ட்? இது கொஞ்சம் தெருவு பக்கம் கிஃப்ட் மாதிரி தெரியுது. என்ன வெயிட்டே இல்லையே. இரு ஒரு அம்மா வாங்க. எனக்கு என்னன்னா கிஃப்டே இல்லன்னா வெறும் டப்பா மாதிரியே. சரி ஓபன் பண்ணு. சரி ஓபன் பண்ணு. வெளிச்சமா தெரியுதா? வெளிச்சமா. இது நான் நிலா வெளிச்சம் வச்சுக்கிறேன். நிலா வெளிச்சம் வச்சு பாத்தீங்களா? மாமியால தான் விடுறது இல்லைன்னா வீட்டுக்காரனே பறக்க விடுறது. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இது என்னடா இதுக்குள்ள ஒண்ணு? முதல்ல இதெல்லாம் எங்க உட்கார்ந்து பண்ணீங்க? கிஃப்ட் கடையில கடையில கூப்பிட்டு போறேன். கிஃப்ட் எடுத்துட்டேன். இப்படித்தான் முன்னையும் சொன்னீங்க. இந்த கல்யாணத்துல எல்லாம் பார்த்தா ஒரு காப்பியா சுருட்டி சுருட்டியா கடைசியில ஒரு சங்கடம் இருக்குல்ல அதுவும் இருக்காது. அந்த சங்கடையோட வெயிட்லயே வந்து வேற ஏதோ ஒரு பொருள் இருந்தா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன வெயிட்லயே பெரிய கிஃப்ட் மாதிரி. கொஞ்சம் புரியுதா? எங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ கெஸ்ஸிங்லாம் எதுவுமே கிடையாது. நான் இல்லம்பா அப்புறம் மறுபடி வேற சொல்லுவேன். அதை நான் இல்லம்பா ஆமாம்பா. அது ஏன் உனக்கு அதுலயே வந்து காஸ்ட்லியான கொஞ்சம் வெயிட்டா இருக்குங்க.
நகை வெயிட்டா தான் இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 1 கிலோ இருக்குமா? 1 கிலோ இருக்கு. அது அப்புறம் 5 பவுன் கூட வெயிட் தெரியாது. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. என்னடா அது இதுக்குள்ளதான் கிஃப்ட் இருக்குது. கொஞ்சம் பெருசா இருக்குது. அவ்வளவுதாம்மா வரும். அவ்வளவு காசுக்கு ஒரு கெட்டி சட்னி இட்லி இருந்தா கையோட தின்றுப்போம். பசிக்கு அங்க இருந்து அது கூட இருக்காது. கையில கூட வைக்க முடியாது. இல்ல வச்சிருப்பான் பாரு. கேக்கு கேக் இருந்தா கூட பரவாயில்லைங்க. சாப்பிட்டுக்கலாம் 2 இனிப்பா. பாத்துட்டு அண்ணி ஐஸ் கண்ணீர் விட்டு என் காலில் வந்து கதற போறா பாருங்க. மிளகா தூளுக்கு கண்ணி வரும். தண்ணி வருண்டு ஓபன் பண்ணு. டப்புன்னு ஓபன் பண்ணிடாத, அப்புறம் கீழே குதிச்சு ஓடிரும். என்ன உள்ள என்னாச்சும் வச்சிருக்கானா? உடக்காய் கிடக்காய் குடிச்சு கூட நான் மூட்டிருப்பேன். போதுமாங்க இந்த பொறுமை. பொறுமை. உடக்காய் இருந்துச்சுன்னா வச்சுக்கோமா, படாரு நெகிரி ஐஸ் மூஞ்ச கடிச்சிட்டு ஓடிருச்சுன்னா என்ன ஐஸ் இது? என்னது இறகு மாதிரி தெரியுது? கோழி இறகாட்டம். அது ஏதோ ஒரு டப்பா. மின்னுதா? இது என்ன மின்னுதா? பேன் மருந்து டப்பாவா? எந்த டப்பா இருந்தா உனக்கு என்ன? உள்ள இருக்கிற கிஃப்ட் உள்ள பளபளன்னு மின்னுதா? அது பாரு பில்லா. பில்லு ஏதாவது மின்னுதாங்க. ஒண்ணத்தையும் காணோமே. எங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ கண்டுபிடிக்கல பாரு. பில்லா? ஓபன் பண்ணி பாரு. இது பில்லு கிடையாது. ஐஸ் பில்லாட்ட இருக்கு ஐஸ். எங்க அம்மாட்ட கொடு. ஏப்ரல் பூலும் கிடையாது, மே பூலும் கிடையாது. எங்க அம்மாட்ட கொடு. பில்லு எங்க அம்மா படிக்கிட்டு. இதுல கட்டுப்பாய் ஓடி போய் இதுல ஒண்ணும் இல்ல. தூக்கி வீசிட்டு போய் வேலையை பாரு. அங்க பாருங்க என் பிள்ளைய பாத்தீங்களா? அடிக்க வேணாம் சொல்ற பாத்தீங்களா? அடிக்கிறாங்க பாரு தங்கம். சும்மா விளையாட்டுக்கு சாமி. சும்மா சாமி. அப்ப வெறும் கொத்தி அம்மா தான் அடிச்சாங்க. என்ன பண்ணாங்க? யார அடிச்சாங்க? சோறு சாமி. விளையாட்டுக்கு அடிச்சாங்க. எல்லாரும் பிராங்க் வீடியோ எப்படி எடுக்கிறாங்க? நம்ம பிராங்க் வீடியோ என்னைக்கு எடுக்கிறது? அத காட்டு. இதுல வீடு மோதிரம் வளையல் எங்க இல்ல அழுவச்சி வர மாதிரி தெரியுது. பயங்கர காண்டில் சரிங்க மக்களே, அவ்வளவுதான் பிராங்க் முடிஞ்சிருச்சுங்க. நாங்க அடுத்தது வந்து கடையை சுத்தி காட்ட போறோம். இல்ல நம்ம என்ன கடைய என்ன கடை நிறைய பேர் கேட்டே இருக்காங்களா? அது ரொம்ப நாள் சில வீடியோ போட்டு அதனால சரி இப்போ நம்ம பழைய சோறு குடிச்சிட்டு முதல்ல போய் மிளகா வந்து சோறு குடிக்கல. பசி நேரத்துல உண்மையே அதுல ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் இருக்கும்னு நினைச்சேன். சாப்பிட்ற ஐட்டம் பிரியாணி இல்ல, ஆனா உனக்கு பிடிச்ச ஒரு சாப்பிட்ற ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னது? அத நான் கண்ண மூடி தான் காட்டுவேன். நீ மோப்ப முடிச்சு சரி, நீ மூக்குல மோப்ப முடிச்சு கண்டுபிடிக்கணும். எனக்கு வேற சளி பிடிச்சிருக்கு. இல்லன்னா எங்க அம்மா மூக்க வாடகைக்கு வாங்கிக்க. ரெடியா? போலாமா? அட நெசமா அங்க பாரு பிராங்க் அப்படினு தான் சொல்ல போறீங்க. இல்ல அங்க கேமரா கையில தான் இருக்குது. வேற கேமராவை நான் காட்ட போறேன். வா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படியே பாவாத முட்டிக்குவே. இந்த பக்கம் போ. இந்தாங்கம்மா. எல்லா பக்கம் தெரியுது. நான் திறந்தே வரேன். தெரியுதா? என்னடா கண்ண பொத்துற கார்த்தி? நல்லா பொத்துறா. ஒரு கடத்தல்காரன் மாதிரியே பண்ற. போய் நான் பாத்ரூம் போகணும், லைட்டு சுவிட்ச் போட்டு விடுன்னு போடக்கூடாது. சரி, உனக்கு பிடிச்சது நல்லா ரொம்ப விரும்பி திம்ப. பிரியாணி தான் திம்பேன். பிரியாணி தான் திம்பியா? டடன் டடன் டடன். போ. என்னடா அது? போய் அந்த படுதாவை இங்கிருந்து இல்ல அங்க போயிடாத, டப்புன்னு எகிரிரும். நான் போல. அட வாடி. வேண்டாம் சொல்லக்கூடாது. கட்டி வச்சிருக்கேன் அதுக்குள்ள. இது இல்ல, இங்க நின்னுக்கோ. எகிரிட்டு இந்த திறந்து விட்டு இந்த பக்கம் வந்துருக்கு. நீங்களும் போய்க்குங்க. திறந்துட்டு ஓடிடணுமா? ஓட தேவையில்ல. புத்தனா போகுது. நான் கட்டி தான் வச்சிருக்கிறேன்.
நாய்க்குட்டியா அந்த பேசுமே ஓன் பேசுமே அது அந்த மாதிரி தான் ஆல்ரெடி குருசாமியே பேசுறான். குருசாமியே பேசுறான். இங்க என்னன்னு வாங்க, இங்க வாங்க. பப்பி நாய்க்குட்டிக்கு இது குடிச்சந்தியா வெள்ளையா இருக்குமா அழகா பாருங்களா என்னப்பா அந்த நாய்க்குட்டியாங்க. ஆமாடியா, அது பேர் என்ன? பெர்சியன் பூனை இல்ல, அது பெர்சியன் பூனை. ஹஸ்கி டாக். இங்க இருந்துங்க, இங்க நின்னு, இங்க வா, இங்க வா. இந்த லொகேஷன் தான் வைக்கணும். கரெக்டா அங்கதான் சொல்லிருக்கேன். இந்த இடத்துல இருக்கிறவங்க தான் கடிக்க சொல்லியிருக்கிறேன். இந்த பக்கம் வந்துருக்கு, நீங்களும் வந்துருங்க. எடுத்துட்டு ஓடணும்னா சொல்லிருங்க, நான் ஓடிடுறேன். இங்க வாங்க, இங்க வாங்க அம்மா, நீங்க இங்க வந்துக்குங்க. இந்த பக்கம் வந்துக்குமா, பாப்பா வேற வச்சிருக்கீங்க. எகிரி பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, எனத்துக்காக வருது. ரெடி? இந்த பாப்பா இல்ல இல்ல எங்க இதே முன்னாடி இல்ல, படுதா விழுக்கிறதா இழுத்து பாத்துறாயா பறந்து எடுத்துட்டு போயிடாது பாரு. வேகமா இழுத்துரு, அப்புறம் வந்து வெள்ளத்தனம் ஆகி போயிடும். அவ இருக்கு ரெடியா நின்னுக்கலாம். ஓடிடணுமா? இழுத்துரு, இழுத்து மட்டும் போட்டுரு. கிட்ட இருந்தா நீ போக வேண்டாம். அப்புறம் இங்க வா. இது என்னடா இங்க வா. என்னது தோசோட நிக்குது? போய் அந்த பெட்ஷீட் தர போ, அதை போய் இன்னொன்னு திறக்கிறத திறந்து. என்னடா இது? இல்ல இல்ல, சும்மா போட்டா. ஏடா உண்மையா தானே நிக்குது, கண்ணு தெரியாதவள. நமக்கு இல்ல, உனக்கு. கிள்ளி பாத்துக்கு என்னைக்கு பாக்குறா. கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குறா. ஹாப்பி ஆனிவர்சரி. கல்யாண நாள் வாழ்த்துக்கள். கை கொடுக்கறாளா கூடாயா? நமக்கு தங்க பாப்பாவை குறை வைக்கிற முதல்ல. உண்மையாவா? இல்ல சும்மா அவங்க வண்டி ரோட்ல ஓட்டிட்டு இருந்தாங்க. உண்மையாவே நான் செம்ம சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். இல்ல ரோட்ல ரோட்ல ஓட்டிட்டு இருந்தாங்க. ஒரு 50 ரூபா கொடுத்து 10 நிமிஷம் நிறுத்தி. ஒரு செகண்ட் ஒரு பைக்க வித்துட்டாரோ, அப்புறம் அங்க பாக்குற பைக் நிக்குது. என்னடா சொல்லாம போலாம இப்படி போய் சஸ்பென்ஸ்க்கு விட்டுட்டேன். அப்பா சொன்ன ஐஸ் 1.5 லட்சம் பக்கமான ஒரு கிஃப்ட் குடுக்கறேன். சரி, ஏதாவது மோதிரமா இல்ல ஏதாவது செயினுகின்னு எடுத்துட்டு வருவாரு. ஏன்னா 1.5மா நமக்கு என்ன தோணும், தங்கமா தான் இருக்கும் அப்படின்னு. வண்டி வந்து நான் நினைச்சே பாக்கலாம். சொல்லி இருந்தா தரது 1.5 இல்ல. சரி, என் பையனுக்கு வாழ்த்துக்கள். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு கேட்டுக்கோங்க. உங்க 2 பேர்த்துக்கு தான் அது. நான் எங்க போற மாதிரி இருந்தா நான் சின்னவளையும் பெரியவளையும் என் வண்டியில வச்சுக்குவேன். ஐஸ் வந்து உங்களையே அந்த வண்டியில வச்சு கூட்டிட்டு வந்துருவா. நல்லா நீங்க கவனிச்சு கேட்டுக்கங்க. எனக்கு வண்டி ஓட்டவே உனக்கு ஓட்ட தெரியாது, எனக்கு தெரியும். நானே முதல்ல போக முடியாது. அத்தை வச்சு நான் எப்படி ஓட்ட? 2 பேரும் போங்க, ஜாலியா இருக்கும். அந்த குடத்தாடியில போய் இவ்வளவு ஒருத்தர் 2 பேர் சேர்த்து இருங்க. எனக்கு வண்டி ஓட்டவே தெரியாது. எந்த நம்பிக்கையில வண்டி வாங்கிட்டு வந்தீங்க? ஓட்ட கத்துக்கணும் ஐஸ். உட்கார்ந்தது கூட இல்ல ஸ்கூட்டில. நீ பிறந்தோடனே வந்து சாப்பாடு அள்ளி சாப்பிட்டியா? அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோம், கொஞ்ச நாள்ல கழிச்சு கத்துக்கிட்டீங்களா? அந்த மாதிரி கத்துக்க. நான் ஒரே இடத்துல உட்கார்ந்து சோறு தின்னேன். இது ஒரே இடத்துல உட்கார்ந்து நான் எப்படி ஓட்டு? ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுறீ, ஸ்டாண்ட் போட்டு ஓட்டு. சரி, ஓகே. அத்தை வச்சு ஒரு ரவுண்டு விடு பாக்கலாம். ஒரு ரைடு போயிட்டு வாங்க பாக்கலாம். எல்லாம் சோறா கை தட்டுங்க. இல்ல போறதார சோறை போற கால் இருக்குதா? அதுதான் 2 பேர் இருக்கீங்களா? 2 பேர்ட்டி முடிச்சு போய் அங்க உளுந்து கிடப்போம். பாத்து இருப்பீங்க நீங்க. அதுக்குதான் பிளான் பண்ணிட்டு அப்படி இப்படித்தான் வருவோம் நாங்க. அப்படி இப்படி சரி, பாரு வண்டி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். கலர் பிடிச்சிருக்கா? ஹோண்டாவா? ஆக்டிவா. ஆக்டிவாவா? ஹோண்டா பஜ்ஜி. சூப்பரா நல்லா உட்காருக்கு பழகையான்னு நல்லா அகலமா இருக்குது ஐஸ். பைக் சோடு இருக்கு. பெருசா இருக்கு. போ சரியா போயிரு. பழக இந்த கலர் எங்கேயுமே அவ்வளவா இந்த கலர் இல்ல தம்பி. நல்லா இருக்கு. ஆமா, பின்ன உங்க தாத்தா வந்து சூஸ் பண்ணுவாரு. அதான் கேட்டேன் தான் அன்னைக்கு நான் சொல்லிட்டு இருந்த ஒரு டைம். இந்த மாதிரி வண்டி வாங்கலாம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அதனாலதான் உனக்கு சொல்லாம சர்ப்ரைஸா எடுத்துட்டு வந்தேன். அதான் அந்த டப்பாலாம் எடுத்து பாரு இதெல்லாம் என்ன ஏது. அதுதான் உனக்கு எனக்கு அப்படியே அந்த பக்கம் வைக்க பயமாயிருச்சு. ஓட்டவே தெரியாது. இத வேற வாங்கிட்டு வந்தாரு. அங்க வைக்க. இந்த கிஃப்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இதுல என்ன வார்த்தையே இல்ல பேசுறது. வாய் அடைச்சு போச்சு. வந்து சந்தோஷம். ஆனா வந்து ஓட்டி பழக்கணும். அப்பதானே வந்து இருந்தாலும் வண்டி வாங்குறது ஒரு பேரதிர்ச்சி. சந்தோஷம். பேரதிர்ச்சி. அதிர்ச்சி. அதிர்ச்சி. அதிர்ச்சி.
ஆனா நான் இதெல்லாம் நினைக்கவே இல்லை, வண்டி நான் வரும்னு நினைக்கல. சாமி வாராயா ஹெல்மெட்டா தெரியலையே, கையோட ஹெல்மெட் வாங்கிட்டு எது கீழே விழுந்தா கொஞ்சம் மண்டை அடிபடாம இருக்கும். கோமா ஸ்டேஜ் போயிட்டா நம்ம தான் பார்க்கணும். ஏண்டி பிளாக் கலர் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சட்டி சூப்பர் சட்டி, கமத்தி போட்டு கடைஞ்சோம்னு வச்சுக்கோங்க, கீரை சூப்பரா இருக்கு. என்ன மண்டைக்குள்ளே போக மாட்டேங்குது, சைஸ் வேற உன் சைஸான்னு தெரியல. அத கழட்டு, நீ அப்படியே போட்டு இருக்கிற, இதெல்லாம் கழட்டு, இதை லூஸ் பண்ணு. கல்யாண நாள் யாருமே இப்படி கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க, பய நல்ல கிஃப்டா கொடுத்துட்டேன். கேட்டுக்க நல்லா, அதோட பெரிய கிஃப்ட் பிரயாணி சமைச்சதுதான். ஆமாங்க, நீங்க உங்க கையால பேசுறது. இதுவுமே வந்து நான் எதிர்பார்க்கல நீங்க வண்டி வாங்கிட்டு வருவீங்கன்னு. ரொம்ப பிரியாணி எப்படி கடைசியில் சூப்பரா இருந்து அதே மாதிரி இந்த கிஃப்ட் சூப்பரா இருக்கு, படப்படப்பா சந்தோஷமா இருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், கடைக்கு நம்ம கடை வந்து நடந்து போற தூரம் தானுங்களா, அங்கே கூட போய்க்கிறோம்னு வச்சுக்கோங்க, டீ கொடுக்குறப்ப இந்த வெயிலில் போவோம்னு சொல்லி என்னையே தான் அனுப்புவோம். அப்படி இல்லைன்னா நான் இருந்தேன்னா போவோம், அப்படி இல்லைன்னா ஐஸ் தான் நடந்து போய் கொடுக்கணும். அதை விட பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்போ பாப்பா கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தால் நான் வந்தால் தான் போகிற மாதிரி இருக்குது. ஐஸ் வந்து போகிற மாதிரி இருந்தால் இல்லை எங்கள் அம்மாக்கு இது நடந்து போய் கூட்டிகிட்டு வரணும், இல்லை பாப்பா வெயிலில் தூக்கிட்டு போயிட்டு தான் கூட்டிகிட்டு வரணும். அப்புறம் கடை கணிக்கு போகிற மாதிரி இருந்தால் எதுனாலும் நம்மளே தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, பாவம் நாங்கள் வர வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால சரி வாங்கி கொடுத்துடலாம். அது இல்லாமல் வண்டியில் போகும்போது தான் பாரு, இங்கே பாரு வயசானவங்க ஓட்டுருக்குறாங்க, எவ்வளோ சூப்பராக வண்டி ஓட்டுறாங்க, அதனால நிழலுக்கு போய்க்கலாங்க. என்னம்மா வண்டியில் பாரு வயசானீங்களா இருக்காங்க, இவங்களாம் இப்படி வண்டி ஓட்டுறாங்க வருங்க அப்படின்பா. ஆனா சரி வாங்கிக்கலாமா ஐஸ் அப்படி இருந்தாலும் தோணாதுங்க, வண்டி மேலாம் ஆசையெல்லாம் இருக்காது. ஆனா வெளியே போனா உண்மையா அந்த வயசானவங்களும் அவ்வளோ அப்படியே சூப்பரா ஓட்டிட்டு போவாங்களா பார்த்தா, சரி நம்மளாம் வந்து இன்னும் பின்னாடியே உட்காந்து போயிட்டு இருக்கோம், எல்லாம் வண்டி ஓட்டிட்டு போறாங்களேன்னு தோணும். அது என்னடி இது கிளிசு என்ன தேங்காய் ஓட்டுட்டு இருக்கிற, வர வர இந்த பூனைகளோட அலப்புற நீ மேல என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன பண்ற மேல இதுலதான் தேங்காய் விழுந்துட்டு இருக்குது. அது வந்து இங்க விழுவுது தலைக்கு மேல ஒரு காய் விழுந்து, இது ஃபுல்லாவே விழுவும் தள்ளி நினைக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆசையா இருக்குங்க. அந்த டைம்ல சும்மா உள்ளவெல்லாம் பார்த்தாங்க பாருங்க, அந்த பாட்டில நல்லா ஓட்டிட்டு போறாங்க, நான் என்டீர் தான் நல்லா ஓட்டுவேன் அப்படிமே உடனே வாங்கலாம் பாரு. ஆனா உடனே மனசு கேட்காது, ஐயோ அவ்வளவு காசு போட்டியா வாங்கணும், ஆமா எப்ப கேட்டாலும் வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு தோணும். அப்படிதான் சொல்லிட்டே இருப்பா. அதனால சொன்னாலும் சரி வந்து வாங்க விட மாட்டா, அதனாலதான் வந்து சொல்லாம வாங்கிட்டு வந்துட்டு கண்டிப்பா நான் சொல்லியிருந்தானே வேணாம் தான் சொல்லிருப்பேன். இப்ப வேண்டாமா சொல்லு, வேணா நான் கொண்டு ஷோரூம்ல விட்டுட்டு வந்துடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த பொருள் அரையாள் வேண்டாமா, அது கிஃப்ட், இது கிஃப்ட்ல யாரும் திருப்பி தர மாட்டாங்க. பாத்தீங்கன்னா நேத்தே போயிட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு நீங்க காலையில போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு பிராங்க் பண்றதுக்கு அந்த டப்பாவெல்லாம் ஓட்டுறதுக்கு தான் கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு, ரொம்ப நேரம் ஓட்டிட்டு கிடந்தேன். அதுலயும் அந்த டேப் அது வேற கிஃப்ட் வேற எனக்கு பேக் பண்ணவே தெரியல. சரி நானும் கிரிச்சுன்னு அதை பிரிச்சு நான் ஓட்டிட்டு இருக்கிறேன். இந்த திருவள்ளுவர்லாம் இந்த காலத்துல இருந்திருந்தாருன்னு வச்சுக்குவேன், ஒரு திருக்குறளே எழுதிருப்பாரு, அது பிச்சு கிஃப்ட் ஓட்டுறதுக்கு, தேடலில் கொடுமையானது செல்லோடேப்பின் நுனி தேடல் அப்படின்னு சொல்லி ஒட்டிக்குது. நானும் வரக்கணும் எவ்வளவு நேரம் உட்காந்து. என்ன புக்கு இது வந்து எப்படி வண்டி ஓட்டுறது, எப்படி ஹெல்மெட் போடுறது எப்படின்னு ஹெல்மெட்டுக்குள்ள இருந்த புக்கா போய் நான் யூடியூப்ல வந்து வீடியோ பார்க்கணும், வண்டி ஓட்டுவது எப்படி, ஒரே நாளில் வண்டி ஓட்டி கற்றுக்கொள்வது எப்படி, வண்டி ஓட்டி கொண்டு வந்து மாமியாரை இடிப்பது எப்படி, மாமியாருக்கு வண்டி ஓட்டி கத்து கொடுப்பது எப்படி, உங்களுக்கு கத்து தரேங்க. அந்த பாட்டியில என்ன வண்டி ஓட்டுறாங்க, நீங்க ஓட்டுவீங்க, ஓட்டி இருப்பாங்க, நான் பூனை போய் பொத்துரு வந்துருச்சு, நம்மளும் ஓட்டி கத்துக்க வேண்டியதான். நீ அடுத்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மாவும் ஐஸும் சோடியா வண்டி ஓட்டுவாங்க. அப்புறம் வந்து நீங்க ஜாலியா நின்னு வீடியோ போட்டுட்டு நாங்க கீழே உழுவுறதெல்லாம் போட்டு அதை எடுத்து போடுவாங்க, சிரிச்சுட்டே பாப்பீங்களாமா. சரி இப்ப வந்து ஐஸ் ஒரு ரவுண்ட் ஓட்ட போறாங்க, எல்லாம் சோரா கை தட்டுங்க. பிள்ளாங்கரா இருக்குதுங்க, உளுந்தா ஒண்ணாகாது, அடிபடும், பாத்துக்கலாங்க. அடிபடும், புது வண்டி வீணா போயிடும், வண்டி அடிவோம் இருந்தாலும் புது வண்டி இல்ல, புது வண்டியில வந்து நீங்க முதல்ல ரைடு போறாங்க, எல்லாரும் வேற ஜோரா கையிடுங்க. என்ன சர்க்கஸ் காமிக்கிறோம்,
சரி வாங்க போவோம். அவ்வளவுதாங்க. இவர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. சூப்பரா இருந்துச்சு கிஃப்ட். அவ்வளவுதான் இந்த வீடியோவோட முடிவு. வண்டி ஓட்டு வாடி. இப்போலாம் வண்டி ஓட கொஞ்சம் மனசு தெம்படுத்திட்டு தான் வண்டி ஓட்டணும். ஸ்டார்ட் பண்ணு. காலே கால பாருங்க. அப்படித்தான் இருக்கு. என்னடி எனக்கு கால கீழே படுத்துட்டு இருக்குது. கால பாருங்க இந்த கால. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு. செருப்புல வந்து ஃபேக்கிக்கு ஊத்தி கொஞ்சம் முன்னாடி ஹீல்ஸ் வச்ச மாதிரி வாங்கிக்கலாம். முன்னாடி ஹீல்ஸ் பின்னாடி வச்ச மாதிரி. அதான் இப்போ கட்டை ஒன்று வாங்கி ஒட்டிக்கலாம். மரக்கட்டையை ஒட்டி அப்படியே ஓட்டிக்கலாம். சௌரியமா இருக்கும். ஒரு கால் எடுத்து வச்சாலும் அந்த பக்கம் விழுந்துருவோம். நான் செருப்பு போடாம இருக்கிறல. நான் எடுக்கிறேன், நீங்க புடிச்சுக்கோ. போட்டுருங்க. செருப்பு கொடுங்க. இது ஒரு சீன் போட சொன்னா. இது இந்த கால். அந்த எங்க ஏன் செருப்பு மாத்தி தரீங்க? அட பரவாயில்ல. இது போட்டு ஒரு போடு. அப்படியே பாக்குறதுக்கு அந்த பிசாசு படத்துல ஹீரோயின் வர மாதிரியே இருக்குது. அந்த படத்துல ஹீரோயின் முதல்ல வரும்ல, அது வேற வண்டியில இல்ல. ஐஸ் இப்ப வருவா பாருங்க. நீ போய் புடி. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்துருவாளா? இப்ப வருவாளா இல்லையா நீங்களே பாருங்க. இதெல்லாம் எப்படி மாட்டணும் தெரியல. சொருப்பு அப்படியே அப்படிங்க. சீட் பெல்ட் தான். எப்படி இங்க எங்கடி வண்டி இந்த பக்கம் சாச்சிட்டு இருக்கு. இந்த காலை கீழே வைக்கிடி. உண்மையாவே கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணு தெரியுது வெள்ளையா தானே. எனக்கே கண்ணு தெரியுது. என்னமோ போட்ட மாதிரி இருக்குங்க. அப்படித்தான் இருக்கு. வாழ்க்கையில செருப்பு எப்படி நான் மாட்றது? இந்த பக்கம் செருப்பு எடுத்து காதுல மாட்டி தொங்க விட்டுக்க. எப்படி செருப்ப மாட்றதெல்லாம் கேப்ப. செருப்பு எப்படி எடுக்கிறது? எங்க கிடக்குது? கீழே விழுந்துருச்சாவா? சொல்ல வாய திறந்து. இப்படி இந்த காலம் புடிச்சுக்கணுமா? நீ சொல்லாம வாங்கிட்டு வந்து இல்ல, அதனால கண்ணாடி தூக்கி நல்லா இருக்கா? சரி ஒரு போட்டோ எடுங்க, ஸ்டேட்டஸ்ல வைக்கணும். ஆமா. போட்டா ஆன் பண்ணிட்டா. நான் அக்காவை வர சொல்லி எல்லாம் ஏறிக்கு ஒரு ரொம்ப நிக்கிறக்கா பயத்துல நின்றுட்டு இருக்கிறா. நானே ரெண்டு பக்கம் காலை அமுத்தி வச்சிருக்கிறேன், வண்டி கிண்டி விழுந்துருமோன்னு. ஆனா காலை தான் எட்டல. அப்படியே போக வேண்டியது. எப்படி உட்காந்துருவா? உட்காருங்க. ஐசே தைரியம். அவ என்ன ஐடியானா உளுந்தா 2 பேரும் தானே விழுவும். அவர் 2 பேருக்கு உழுந்துட்டா கஞ்சி காய்ச்சி ஊத்தாரு. பாருங்க அவர் ஊத்துவாரு. என்னமா அடியில என்னமா தொலைட்டு இருக்கீங்க? ஏதோ புடிச்சா உங்க மகன் ஓட்டு போக மட்டும் அப்படியே உட்கார்ந்தீங்கன்னு இப்ப நான் உட்காரும்போது மட்டும் பயம் வண்டியில உட்காந்து எனக்கு ஒரு துளி பயம் இருக்காது. பாருங்க பயம் என்னன்னு பாப்பீங்க. பயனா என்னன்னு காட்டுறேன் பாருங்க. உட்காருங்க. உட்கார்ட்டா ஏறுங்கம்மா. வேணும்னா படுத்துக்கங்க. வேணும்னா படுத்துக்குங்க. இது மேல ஏறிட்டா ஏறும். ஆமா, நெக்கு நேரீங்கன்னா குப்புன்னு விழுந்துருவீங்க. வண்டி எடுத்தா ஏறுறதே அப்படின்னு மறந்துட்டீங்க. இது எது கால் அங்க ஐஸ் கால் வைக்கிறதுக்கு அது. இதா? ஆமா, அதுல இருந்து கால் வச்சிருக்கீங்க. பொறட்டா நான் இதுல கால் வைக்க கூடாதா? இப்படி வச்சு ஏறிக்கிறேன். அப்புறம் ஐஸ். சரி, எப்படியோ நான் இதுல கால் வைக்க கூடாதா? வச்சுக்கலாம்டி. எனக்கே தெரியாது. நான் முன்ன டேய் இது சைடுல வச்சுக்க. உட்காருங்க. ஏறுங்க. உட்கார் ஐஸ். ஏறுங்க. வண்டி மூவ். அடிவேறு கலங்குது. புடிங்க. இருங்கண்ணா. ஐயோப்பா பயமா இருக்குது எனக்கு. உட்காருங்க. பயப்படாதீங்க. பயப்படாதடா. பயப்படாத. நடுக்குது. கீழே போட்டேன்னா அவ்வளவுதான். மாமியார் மருமகளும் பாருங்க, நாங்க 2 பேரும் நல்லா இருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாரத்துக்கு வீடியோ வந்தாலும் வரும், வராது. கண்டிப்பா வராது. ஹாஸ்பிடல் பக்கம் வந்தீங்கன்னா பாக்கலாங்க. ஏன்டி இப்படி அபஸ்கூரமா பேசுறேன்? சொல்லக்கூடாது. நான் கம்ஃபர்டபிளா கூட கோரல. கம்ஃபர்டபிளா கோரலை. நாங்க பாருங்க ரைடு போறோம். மாதவன் மியூசிக் போடுங்க. ஒரு சூறாவளி கிளம்பியதே சிவதாண்டவம் ஆடி. நாங்க நிறுத்திட்டோம் வண்டி. அவ்வளவுதான். இங்க இருந்து வந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கிற. ட்ரோன் ஷாட் பில்டப் நல்லா இருக்கு. ஆனா எங்க அம்மா மூஞ்சில பயம் தெரியுது. அங்கதான் தெரியும் பயம். பயம்னா வேதநாயகம். பயத்துலயே பயம்னா வேதநாயகம். சக்குடு கூச்சிருவேன். அவ ஸ்டார்ட் பண்ற சவுண்ட் கேட்டாலும் அங்க வச்சிருவீங்க. பாக்கலாம் அத்தை குதிக்கிறல எப்படி எக்ஸ்பர்ட்டான்னு பாக்கலாம். சரி அவ்வளவுதான். சரி, நாளைக்கு வந்து இது பண்ணிக்கலாமா? எங்க அம்மா இறங்கிட்டாங்க.
பயமா இருக்குது. எங்க எடுத்துருவோம் பயந்துட்டாங்க. இத வச்சு எங்க அத்தையை பயமூத்திக்கலாம். ஆமாமா. கடைக்கு போறேன்னா மேல நடந்து போவாதீங்க. நாங்க இதுல உட்காந்து தள்ளிட்டே போறோம் கடைக்கு. சரி ஓகே. கொஞ்சம் நிம்மதியா போற இந்த வண்டி தள்ளிட்டு வேற. ஹாப்பியா? சூப்பர், ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். வண்டியெல்லாம் ஹாப்பி, ஓட்டுனா சரி அவ்வளவுதான். கத்துக்கிறேன் பாருங்க ஒரு 2 வருஷத்துல. 2 வருஷம் வரைக்கும் கத்துக்கலாம். 10 நாள் வளைக்கலாம் ஈசுதல்ல. குளு குளுன்னு காத்து வருது. சட்டி அளவு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்ன்னு சொல்லல, நிறைய பேர் ஹெல்மெட் போட்டா முடி கொட்டுன்னு கொட்டுமா? கொட்டு இப்ப பாத்தியா மண்டையில பாத்தியா முடி அந்த மாதிரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்ன்னு இல்ல, நிறைய லேடிஸ் ஒரு சிலர் மட்டும் தாங்க, எல்லாரும் கோச்சிக்காதீங்க. என்னன்னா வண்டி என்னமோ நாங்க தான் ஸ்டார்ட் பண்ணி உக்காந்து ஓட்டுவோம் அப்படின்னு நாங்க நினைப்போம். ஆனா புறத்தாண்டு இருந்து அந்த பக்கம் ஒரு வண்டி வந்துச்சுன்னா அந்த ஷோல்டர் பிடிச்சி இந்த பக்கம் தள்ளுறது. அப்புறம் அந்த அது ஒரு நூற்றாண்டுக்கு அந்த பக்கம் ஒரு கார் வந்துட்டு இருக்கு, காரு 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 கத்துறது. இப்ப நான் புறத்தாண்ட உட்காந்துட்டு நான் பண்ற பாருங்க, இந்த பக்கம் வருது சைக்கிள் வருது, இண்டிகேட்டர் போடுங்க, அமெரிக்காவுக்கு போங்க, துபாய் போங்கம்பாங்க. ஏங்க இவங்க நல்லா ஓட்டினா நம்ம ஏன் அதெல்லாம் நான் சொல்லத்தான் போறேன். அப்புறம் வந்து இதோட பாத்தீங்கன்னா ஓட்டுறத கூட சரிங்க ரைட்டு, இந்த வண்டியில ஏறும்போது என்னமோ அப்படி ஆனை குட்டி மேல இப்படி ஏறுற மாதிரி ஏறுறது. பொறுமையா வண்டியில இப்படி காலை தூக்கி போட்டு ஏறுனா என்னங்க கழிட்டு வந்து வண்டியில் வைங்க. வண்டி இல்லையா அப்ப என்ன வச்சு கூட்டிட்டு போக மாட்டியா? குட்டி பாடி கார்டு வளர்த்திட்டு இருக்காங்க. சரிங்க, அடுத்த வீடியோல ஐஸ் எப்படி டைவ் அடிக்கிறாங்க, எப்படி பரன் மேல பெல்ட் அடிக்கிறாங்கறதெல்லாம் அடுத்த வீடியோல பாக்கலாங்க. சரிங்க, அடுத்த வீடியோல சந்திப்போம். ரொம்ப வந்து சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. கை கொடு கை கொடு. என்ன கேட்டியா? நான் அங்க பாத்துட்டு இருந்தேன். நீங்க தானே வாங்குனீங்க? இல்ல நான் தாண்டி வாங்கினேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க. போய் பசிக்குது, பழைய சோறு கொஞ்சம் கரைச்சு குடிச்சு. வண்டி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க, கலர் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. கமெண்ட் போடுங்க. சூப்பரா இருந்துச்சு. சரிங்க, பாய்.